ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமூகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னு விரும்பினாங்க. ஏன் விரும்பினாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கின்றது. ஐஎம்எல் காரணமாக தான் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்ல முடியாது. நானும் மனிதநேய மக்கள் கட்சியின் காரணமாக தான் வெற்றி பெற்றதுன்னு நானும் சொல்லக்கூடாது. இப்போ திமுக ஒன்றுமே செய்யவில்லை, திமுகவை நாங்கள் புறக்கணிப்போன்னு சொன்னால் இன்றைக்கி அப்படி பேசக்கூடியவர்கள் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டு இருப்பாங்க அல்லது எங்கேயாவது அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அது திமுக ஆட்சி கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக. தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இளைஞர்களுக்கோ இல்லை புதியவர்களுக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி இயக்குனர் அமீர் அப்போ குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி உங்கள் கட்சியில் 2021 நீங்கள் 2 பேர் போட்டிட்டீங்க, நீங்கள் பொதுச்செயலில் போட்டிட்டீங்க. 2027 நீங்களும் 2 பேர் தான் போட்டிருக்கீங்க. வேறு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பக்குவம், ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்போம். அமீரை போன்றவர்களுக்கெல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கோ எங்களுக்கு ஆலோசனை அவரிடம் கேட்பதற்கோ 2020 மேட்ச்சு கடைசி முக்கியமான இதில் எந்த மாதிரியான போலரை தேர்ந்தெடுப்பாங்க, புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போன்ட்டு அது வரைக்கும் போல் பண்ணாதவரையா தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு விளையாட்டு போட்டியிலேயே அது நடக்கும்போது இது அரசியல் இல்லை. உங்கள் கட்சியில் அனைவருமே உங்கள் பட்டறையிலேருந்து வந்தவங்க தானே சார். எல்லா மாவட்ட செயல் பொதுக்குழு எல்லாமே உங்கள் பட்டறையிலேருந்து வந்தவங்க தானே சார். ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய வேதனையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். திரைமறைவில் என்ன நடந்தது? ஒரு பாஜக RSS பின்புலம் கொண்ட ஒரு வழக்கறிஞர் ஆலோசகராக தாவேக அரசாங்கத்துக்கு அரசாங்கம், அதாவது வெளியில் தெரியாத ஆலோசகராக இருக்கார். அவர் தான் சான்ஸே இல்லை. பனீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரான திரு பேராசிரியர் திரு MH ஜவஹர்லால் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், நீங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டிடுவேன் இனி வரும் தேர்தல் அப்படின்னு சொன்னதுலேருந்து கடும் திமுகலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதிராக போஸ்டரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் தனி சின்னத்தில் போட்டிட்டு இருக்கலாம்ல சார், ஏன் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்க? திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருவர் நாகப்பட்டினத்தில் அந்த சுவரொட்டியை ஒட்டினார். அதை மாவட்ட செயலாளர், என்னுடைய தேர்தல் வெற்றிக்காக மிக சிறப்பான முறையில் பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்கள் கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். அந்த ஒளிநாடாலாம் இருக்குது. நன்றி சொல்ல நான் அந்த தொகுதி முழுவதும் பயணம் செல்லும்போது கூடவே வந்த மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்கள் அதை கண்டிப்பாக கண்டித்திருக்கிறார். அவர் ஒரு தனிநபர், அவர் எந்த நிர்வாகத்துலேயும், அதாவது நிர்வாக பொறுப்பு எதுலேயுமே இல்லை. அதனால் அது திமுக அதிருப்தி அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒரு தகவல். இல்லை, விவாதங்களில் பங்கு பெறுவர்கள் கூட இவர் ஜவஹர்லால் ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க தனிச்சின்னத்தில் நிற்கலாம் இல்லை, அதெல்லாம் அவங்களுடைய கற்பனையை, அவங்களுடைய உளமார்ந்த ஆசையை சொல்கிறாங்க. நாங்கள் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இதை முன்னாடியே சொல்லக்கூடாது? முன்னாடியே சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. காரணம், எங்களுடைய பதிவு தேர்தல் ஆணையத்தினால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பதிவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அப்போ பதிவு ரத்து செய்யப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்லங்கிற அடிப்படையில் எங்களால் அந்த நிலையில் சொந்த சின்னத்தில் போட்டியிட முடியாது. இப்போ அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அநேகமாக உயர்நீதிமன்றத்தினுடைய விடுமுறை முடிந்த பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அந்த தீர்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். தீர்ப்பு எப்படியாக இருந்தாலும் கூட நாங்கள் இனி வர்ற தேர்தலில் ஒன்று எங்களுக்கு சாதகமான அந்த தீர்ப்பு விட்டதென்றால் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சிங்கிற அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பே தேர்தல் ஆணையம் தரக்கூடிய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதை தான் நான் குறிப்பிடுகிறேன். இந்த தேர்தலில், அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் அவ்வாறு போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. அந்த வாய்ப்பு அழுத்தம் கொடுத்தாங்களா சார்? திமுக எந்த அழுத்தமும் தரவில்லை, நிர்பந்தம் செய்யலை. அழுத்தங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் நாங்கள் இப்போ உதாரணமாக சுயேட்சை வேட்பாளராக தான் போட்டிகிட்ருக்க முடியும். சுயேட்சை வேட்பாளருக்கு எப்போ சுண்ணம் கொடுப்பாங்க? இது வேட்புமனு தாக்கல் செய்து
அது பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கு பிறகு தான் வந்து சின்னத்தை கொடுப்பாங்க. சின்னம் பெற்றதற்கும் அந்த தேர்தலுக்கும் இடையிலான காலகட்டம் மிக குறுகியதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் இத்தனை தொகுதிகளில் போட்டியிடுறோங்கிற ஒரு விருப்பத்தை தேர்தல் ஆணையத்தில் சொல்லும்போது அவங்க வந்து சின்னத்தை முன்கூட்டியே வந்து ஒதுக்குவாங்க. அப்படியான ஒரு நிலை இல்லாத ஒரு சூழலில் தான் நாங்கள் வந்து இந்த முடிவை வந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். சார் 2021 நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டீங்களே சார், அப்போ தனிச்சின்னத்தில் போட்டிட்டு இருக்கலாம்ல? இல்லை, அப்போ உள்ள தட்பவெட்ப நிலை காரணம் வந்து நாங்கள் 2011 வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் வெற்றி பெற்றோம். 3 இடத்துல போட்டிட்டு 2 இடம் வெற்றி 2 பெற்றோம். இடத்துல வெற்றி பெற்றோம். அப்புறம் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தோம். 2016 திமுக கூட்டணியில் சொந்த சின்னத்தில் 4 தொகுதிகளில் போட்டிட்டு 4லேயும் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதுலேயும் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் எங்கள் வேட்பாளர் ஜஃப்ருல்லா வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே 2021 போட்டியிடும்போது அப்போ உள்ள சூழலில் நாங்கள் வந்து திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டிய ஒரு நிலை. காரணம் வந்து ஒரு அரசியல் அதிகாரம் மிகவும் முக்கியமானது. அதுவும் குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய குரலை வலிமையாக சொல்வதற்கு அரசியல் அதிகாரம் மிக அவசிய தேவை என்ற அடிப்படையில் அப்போது நாங்கள் வந்து அந்த முடிவை எடுத்தோம். அப்போதெல்லாம் பிற கட்சி சின்னத்தில் போட்டியிடக்கூடியவர்கள் அவர்கள் அந்த கட்சியினுடைய பதிவை வந்து ரத்து செய்வோங்கிற எந்த ஒரு சட்டமும் தேர்தல் ஆணையத்தில் இல்லை. நீங்கள் ஆரம்ப காலத்தில் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் விமர்சனம் பண்ணோங்கிறதெல்லாம் உண்மை, நான் அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் வந்து இந்த வரலாற்று பின்னணி சூழல் தேர்தல் ஆணையமும் அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை பண்ணலை. நாங்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக நாங்கள் இருக்கலை. எங்களுக்கு முன்வரிசையில் இடம் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சரும் சரி சபாநாயகரும் சரி எங்களை அழைக்கும்போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் அப்படின்னு தான் சட்டமன்றத்தில் அழைத்தாங்க. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தான் நாங்கள் வந்து பல பணிகளை வந்து எங்கள் தொகுதிகளிலும் சரி பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறோம். சில நேரங்களில் திமுக அரசை விமர்சனம் செய்தே கூட நாங்கள் வந்து அறிக்கைகளையும் விட்டிருக்கோம். சில சந்தர்ப்பங்களில் போராட்டம் நடத்தியிருக்கோம். குறிப்பாக நான் சொல்லணுன்னா நீண்டகால சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவை மத்திய சிறையை முற்றுகையிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் வந்து கோவையை அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த காலகட்டத்தில் தான் நடத்தணும். சார், பல போராட்டங்கள் பண்ணாலுமே கூட்டணி கட்சியில் தான் இருந்தீங்க. ஆனால் சிறைவாசிகள் விடுதலையாக என்ன சார் பண்ணீங்க? அது ஒரு தவறான மாயை உண்டாக்கப்படுகிறது. ஏறத்தாழ மீது விமர்சனம் வருது. இல்லை, விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு அறிவார்ந்த விமர்சனங்களை பண்ணணும். வரலாற்றை, அதாவது சமீப கால வரலாற்றை புரட்டி பார்த்து விமர்சனம் பண்ணணும். செய்தித்தாள்களை ஒழுங்காக படித்து உள்வாங்கிட்டு விமர்சனம் பண்ணணும். உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக நீண்டகால சிறைவாசிகள் ஏறத்தாழ 41 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதில் 21 பேர் கோவையிலே நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான 21 பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக நான் சட்டமன்றத்தில் பேசிய போது அன்றைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் விடுதலை செய்யப்படுவாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தெளிவாக வந்து சொன்னார். அதுக்கு பிறகு அந்த விடுதலையும் நடைபெற்றது. எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் இருக்காங்க. இந்த 20 பேருக்கும் அப்போ அவங்களும் உள்ளே இல்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு நீண்ட கால பரோல், அதாவது விடுப்பு வந்து திமுக அரசு கொடுத்தது என்பது உண்மை. அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. அவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு ப்ராசஸ் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேர்தல் வந்துவிட்ட ஒரு நிலை. எனவே வந்து சுத்தமாக வந்து நாங்கள் ஒன்றுமே செய்யலை, யாருமே சிறைவாசிகள் யாருமே விடுதலை செய்யப்படலை அப்படின்ட்டு சொல்வது தவறான ஒரு கண்ணோட்டத்துடன்
வேண்டுமென்றே பரப்பப்படக்கூடிய ஒரு வதந்தியாக தான் அது இருக்குது. இல்லை பொதுமக்கள் காட்டில் இஸ்லாமிய இயக்கங்களே அதை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால தான் கேட்குறேன். அவர்களுக்கு பொறாமை. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆல மர விருட்சமாக இருப்பது எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற சமுதாய பேரியக்கம். அதே போல் எங்களுடைய அரசியல் கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாவட்டத்தில் எங்களுடைய அமைப்பும் கட்சியும் இருக்கின்றது. ஏன் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அஃப்கோர்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. ஆனால் ஆட்சிக்கு நெருக்கமாக வரக்கூடிய அளவுக்கு அதிகமான இடங்களை அவங்க வெற்றி பெற்றதற்கு முதல் காரணம் இதை தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் மிக தெளிவாக ஒரு மத்திய, அதாவது சென்ட்ரல் பேஜில் நடுப்பக்கத்தில் ஒரு தெளிவான ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸை போட்டாங்க. அதில் முஸ்லீம் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு சென்றது என்று சொல்கிறார்கள். அப்படி திமுக கூட்டணிக்கு முழுமையாக வாக்குகள் சென்றதில் எங்களுடைய பங்களிப்பு, மகாத்தான பங்களிப்பு, எங்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பு, வியர்வை, அவர்களுடைய மதிநுட்பம் இவையெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதையெல்லாம் கண்டு பொறாமைப்பட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் எங்களுடைய மக்கள் தொண்டை, மக்கள் உரிமைக்காக பேசக்கூடியவற்றை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்போம். எங்கள் அமைப்பை சேர்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் அதில் மிக தெம்பாக, ஊக்கத்துடன், உத்வேகத்துடன் தொடர்ந்து செயல்படுவார்கள். ஏன் இப்போ கூட இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகும் கூட ஒரு டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்ற ஒரு போராட்டம் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் தலைமையில் நடந்தது. அரசாங்கம் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த கடையை மூடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மூடவில்லை என்றால் ஒட்டுமொத்த சென்னையே தெரியும். ஏன்னா அன்றைக்கி நடந்த போராட்டம் வெறுமனே அந்த குறிப்பிட்ட வட சென்னை மேற்கு மாவட்டம், அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களில் ஒரு பகுதியினர் மட்டும்தான் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டாங்க. அந்த டாஸ்மாக் கடை பள்ளிவாசல் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் அந்த கடை இருக்குது. அதை மூடக்கூடிய நிலையில் மீண்டும் எங்கள் போராட்டம் வீரியமாக நடக்கும். சில போராட்டன்றபடி தமுமுக செய்கிற போராட்டத்தை காட்டிலும் மனிதநேய மக்கள் கட்சி போராட்டம் அந்தளவுக்கு ஈடுபடலையோ அப்படின்னு தான் ஒரு பொதுவாக விமர்சனம். ஏன்னா தமுமுக பண்ணுற போராட்டம் ஒரு வீரியமாக இருக்குது, மக்கள் அணிதிண்டு வராங்க. நம்ம கட்சின்ற பார்க்குறப்ப மக்கள் வரமாட்டாங்க, போராட்டத்துக்கு வரமாட்டான்னு ஒரு பிம்பம் இருக்குது. அது உண்மை தானே? இதுவும் ஒரு தவறான பிம்பம். ஏன்னா அந்த கோவையில் மத்திய சிறை முற்றுகை, சிறைவாசிகள் விடுதலைக்காக நடத்தப்பட்ட போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய போராட்டமாக தான் அது இருந்தது. அது மட்டும் இல்லை, இன்னொன்றையும் தெளிவாக சொல்லணும். ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் சில சந்தர்ப்பங்களில் போராட்டம் தேவை. சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு நாம் சில செய்திகளை எடுத்து சென்று குறிப்பிட்ட முதலமைச்சரையோ அல்லது துறை அமைச்சர்களையோ அல்லது துறை அதிகாரிகளையோ சந்தித்து பேசும்போது அவர்கள் அதற்கு இசைவு தெரிவித்து நாம் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில் இப்போ எதுக்கு போராட்டம் தேவைப்படுது? உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டுச்சு. அதே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இஸ்லாத்தை தழுவுகிறார் என்றால் அவர் அதர்ஸ், அதாவது முற்பட்டோர் என்று வகைப்படுத்தப்பட்டார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். முதலமைச்சர் அவர்களிடம் இதற்கான ஆதாரங்கள், தரவுகள் எல்லாவற்றையுமே அவரை நேரடியாக சந்தித்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதற்கு பிறகு அரசாணை தெளிவாக ஒன்று வெளியிடப்படுகிறது. அவர், அதாவது இஸ்லாத்தை தழுவக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிசிஎம், அதாவது பிற்படுத்தப்படும் முஸ்லீம்கள் என்று வகைப்படுத்தப்படுவார்கள் என்று அரசாணை வெளியிடப்படுகிறது. ஒரு கால் இப்படியான ஒரு அரசாணை வெளியிடப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், போராட்டத்துக்கு போயிருக்கலாம். அதுக்கான வழி இல்லை. அதை விட முக்கியமான இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். சென்ற ஆட்சியில் அதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 2024
முதல்ல வந்து கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து பிரிவினர்களுடனும் கோட்டையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் செவிமடுத்து அந்த நிகழ்வு நடக்கிறது. அதற்கு பிறகு முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த கல்வியாளர்கள் உள்பட, இயக்கங்கள் உள்பட பல தரப்பினரையும் அழைத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த கூட்டம் 10வது மாடியில் நடைபெறுகிறது. அதில் நாங்கள் வைத்த மிக முக்கியமான கோரிக்கை வந்து என்னென்னா, பள்ளிவாசல்கள், சர்ச்சுகள் இதை வந்து நம்ம வந்து புதுசாக கட்டுறோன்னு வச்சுக்கிறோங்களேன். கட்டும்போது அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடமிருந்து ஒரு ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற ஒரு சான்றிதழை பெற வேண்டும். இப்படி ஒரு புதிதாக ஒரு பள்ளிவாசல் கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு மராமத்து பணி செய்து ரெனோவேஷன் சொல்கிறாங்கள, புதுப்பிக்கக்கூடிய அந்த பணியை செஞ்சாலும் யாராவது ஒருவர், அவர் அந்த பகுதியிலே வாழாத ஒருவர் கூட கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே இந்த வேலைகள் வந்து நிறுத்தப்படும். இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம். அதே போல் கிறிஸ்தவ தோழர்களும் அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. இதை வைத்து கொண்டு ஒரு தெளிவான அரசாணை தமிழ்நாடு அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் அதுக்கு ஏன் போராடணும்? வீதிக்கு வந்து முதலமைச்சர் கேட்குறாரு, செய்திகளை சொல்கிறோம், நடக்கிறது. எனவே வந்து ஒரு முழுமையான ஒரு பார்வை இல்லாமல், அதாவது இந்த யானையை பார்த்த குருடர்கள் கதை நம்மெல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் எங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ஒரு முழுமையான பரிணாமம் பார்க்காமல் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக விமர்சனம் செய்வார்கள். வசவர்கள் வாழட்டும் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. இந்த தேர்தலில் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் திமுக வெற்றி பெற்றது வந்து அதிகமான இடங்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இதே தான் காதர் மொய்தீன் அவரும் கோட் பண்ணுறாரு, எங்களோட பங்கு அதிகமாக இருக்குது திமுக வெற்றியில். அவர் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சில் வந்து திமுக தரப்பில் வந்து விமர்சனம் வச்சதுக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவர் சொல்கிறார் என்றால் வெறுமனே வந்து ஐஎம்எல் காரணமாக தான் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்ல முடியாது. நானும் மனிதநேய மக்கள் கட்சியின் காரணமாக தான் வெற்றி பெற்றதுன்னு நானும் சொல்லக்கூடாது. காரணம், இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியாக இருக்கட்டும், அதே போல் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அதே போல் பாஜகவாக இருக்கட்டும், இதை தாண்டி இருக்கக்கூடிய ஜமாத்து கட்டமைப்புகளாக இருக்கட்டும், அனைவரும் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஆதரவை பெற்று தான் வெற்றி பெற்றுச்சு. அதில் தொண்டர்கள் அதிகம் நிறைந்த ஒரு கட்சியாக நாங்கள் செயல்பட்டோம். நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேயும் எங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, நான் மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு சொல்வது வந்து சரியான ஒரு பார்வை அல்ல. ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமூகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும்னு விரும்பினாங்க. ஏன் விரும்பினாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம்? குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது அதை எதிர்த்து சென்னை வீதிகளில் தானே தலைமை தாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அது நாடாளுமன்றத்திலையும் திமுக உறுப்பினர்கள் அதுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயரில் வக்ஃபு சொத்துக்களை களவாடக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தபோது சட்டமன்றத்தை கூட்டி அதில் வந்து அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய ஒரு கட்சி திமுக. அது மட்டும் இல்லாமல் வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்றத்திலையும் குரல் கொடுத்தது திமுகவுடைய உறுப்பினர்கள். ஸோ இப்படியாக நான் வரிசையாக பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியான ஒரு திமுகவுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்போம் என்று அனைத்து முஸ்லீம்களும் ஒருமித்து ஒரு கருத்தை எடுத்து வாக்களித்திருக்கிறார்கள். இன்னொரு காரணம், எதிரணியில் போட்டியிட்ட அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்து வந்தது. முஸ்லீம்களுடைய உரிமைகளையும் முஸ்லீம்களுடைய வாழ்வு உரிமைகளை கருவறுக்கக்கூடிய பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததும் முஸ்லீம்கள் ஒருமித்து திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே இந்த கிரெடிட்டை வந்து
எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியும் அதுக்கான கிரெடிட்டை வந்து பெற முடியாது. இது ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் சேர்ந்து திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார். சார், பொதுவாக வந்து தேர்தல் சமயத்தில் ஒரு சொல்லப்பட்டுச்சு, இஸ்லாமியர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணி இருப்பதனால தான் திமுக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, மூன்றாவது ஒரு ஆப்ஷன். இப்போ தாவேக்கா வந்திருக்க, விஜய் வந்திருப்பதனால அவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இனி ஒரு தேர்தலில் அது மாற்றம் வரும், திமுகவே ஓட்டு போட மாட்டாங்க, திமுகவுக்கு மட்டும் தான் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபின்ற ஒரு பிம்பத்தை காட்டி பாஜக உள்ள வந்துரு தான் திமுக ஓட்டு வாங்கினாங்க. உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல இஸ்லாமிய மக்களுக்கு அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுக ஆட்சியில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். 2006 திமுக வந்து ஆட்சிக்கு வருகிறது. அப்படி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மொத்த 30 விழுக்காட்டுக்குள்ளே முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தது. அந்த 2006 தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியை தான் ஆதரித்தோம். அப்போ வந்து மனிதநேய மக்கள் கட்சியில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தான் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர தேர்தல் ரீதியான அனைத்து பரப்புரைகளையும் கள பணிகளையும் நாங்கள் செய்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம். 2007 பாபநாசத்தில், அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதே பாபநாசத்தில், தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ராஜகிரியில் தாவூத் பாஷா கலை அறிவியல் கல்லூரியில் எங்களுடைய பொதுக்குழு ஒன்று நடைபெற்றது. அது வந்து நடந்தது எப்போன்னா, ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதம், சரியாக எனக்கு மாதம் நினைவில் இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்த பொதுக்குழு நடந்துச்சு. அதில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். என்னென்னா, இந்த மாதிரி திமுக அரசு எங்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலைங்கிறது எங்களுக்கு வந்து வேதனை அளிக்கிறது. எனவே டிசம்பர் 31, 2006 இந்த இடஒதுக்கீடை வழங்கணும். இல்லாவிட்டால் ஜனவரி 1, 2007 முதல் நாங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் அப்படின்னு சொன்னோம். இதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் MS ஜனார்த்தனன் தலைமையில் ஒரு ஆணையத்தை உருவாக்கி, அந்த ஆணையம் கொடுத்த அந்த பரிந்துரையின் அடிப்படையில் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை முஸ்லீம்களுக்கு கொடுத்தார். இதற்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான மாநாட்டை ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில், உள்ளரங்கு விளையாட்டு மைதானத்தில் நாங்கள் நடத்தினோம். ஸோ முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி வந்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் நுழைய முடியாத பல கல்வி நிறுவனங்களில் முஸ்லீம்கள்லாம் சீட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படியான கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கான தொழில்நுட்ப கல்வி உள்பட, உயர்கல்வி உள்பட படிப்பதற்கான வாய்ப்பை பெற்று தந்தது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். அதை கொடுத்தது திமுக ஆட்சி. இதை வந்து மறக்கக்கூடாது. அன்றைக்கி கூட நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே நான் என்னை சந்திக்கக்கூடிய வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அரசு அதிகாரிகள் என் கையை பிடித்து, நான் இன்றைக்கி இந்த அரசு பதவியில் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுத்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் காரணம்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் ரயிலில் பயணம் செய்யும்போது அல்லது வந்து விமானத்தை காத்திருக்கும்போது பல அதிகாரிகள், பல மாணவர்கள் இந்த 3.5 விழுக்காடுனால தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய செய்திகளை வந்து பார்க்குறோம். எனவே வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை தான் அது. ஸோ அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து டெல்லியில் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம், அதே போல் சச்சார் குழு பரிந்துரை, இதையெல்லாம் அமுல்படுத்த வேண்டும், அவங்க பரிந்துரைத்திருக்கிற இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை 2007 பிப்ரவரி மாதம் தலைநகர் டெல்லியில் நடத்தினோம். அதுக்கு பிறகு அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து கோரிக்கை வச்சோம். அதுக்கு பிறகு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புகளில் 2.5 விழுக்காடு, அதாவது அந்த 27% 2.5 வந்து
முஸ்லீம்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. அதுக்கு அழுத்தம் கொடுத்தது அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்த திமுக ஆட்சி. ஸோ இந்த வரலாறெல்லாம் நிச்சயமாக வந்து பேசப்படணும். அப்போ திமுக வந்து ஒன்றுமே செய்யவில்லை, திமுகவை வந்து நாங்கள் புறக்கணிப்போன்னு சொன்னால், இன்றைக்கி அப்படி பேசக்கூடியவர்கள் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டு இருப்பாங்க, அல்லது எங்கேயாவது அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னா, அது திமுக ஆட்சி கொடுத்த இடஒதுக்கீட்டின் காரணமாக தமுமுக நடத்திய போராட்டத்தின் விளைவாக நடந்தது என்பதை நிச்சயமாக நாங்களும் வீரியமாக பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் தந்த விழிப்புணர்வை செய்வோம். அதனால் திமுக வந்து தமிழ்நாட்டில் போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான இடமே இல்லை. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததை நிச்சயமாக பாஜகவுடன் யார் கூட்டணி சேர்ந்தாலும் அவங்கள வந்து ஒதுக்கி வைப்பது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் கடந்த காலங்களில் நீங்களே திமுக கடுமையாக விமர்சிச்சிருக்கீங்க. இல்லை, விமர்சனம் பண்ணுறது வேறு. நாங்கள் வந்து 2021, 26 திமுக விமர்சிக்காமல் இருந்தோமா? எங்கள் அறிக்கைகள் எடுத்து பாருங்கள். எத்தனை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் மாற்றினோம். உதாரணமாக சொல்லணுன்னா, தொழிலாளர் சம்பந்தமான ஒரு சட்ட முன்வடிவை வந்து சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்திய போது அதை முதல்ல அங்கே இடதுசாரி உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, சட்டமன்ற குறிப்பேடுகளை பாருங்கள். அதை பற்றி முதல் எதிர்ப்பு குரல் ஜவாஹர்லாவுடைய குரல், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய குரல். அப்புறம் எதிர்கட்சி இடதுசாரி கட்சிகள்லாம் இது பண்ணி இந்த மாதிரி ஒரு குரல் எழுப்பி இதுக்கு ஒரு போராட்டத்துக்கான ஆயத்தமாகும்போது முதலமைச்சர் எங்களையெல்லாம் அழைத்து பேசி அதற்கு பிறகு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்படுகிறது. அது நடந்தது 2001, 26 திமுக ஆட்சியில் தான். அதனால் மக்கள் உரிமைக்காக, தமிழ்நாட்டின் நன்மைக்காக, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, சமூக நீதிக்காக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம். அதற்கு எதிரான நிலைப்பாட்டை யார் எடுத்தாலும் அதை கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். சார், தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வந்து இளைஞர்களுக்கோ இல்லை புதியவர்களுக்கு வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி இயக்குனர் அமீர் அப்போ குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி உங்கள் கட்சியில் 2021 நீங்கள் 2 பேர் போட்டிட்டீங்க, நீங்கள் பொதுச்செயலாளர் போட்டிட்டீங்க. 2021 நீங்களும் 2 பேர் தான் போட்டிருக்கீங்க. வேறு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல சார்? ஏன்னா உங்கள் கட்சியை வந்து கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரையாக கட்சி கிளை இருக்குது, அமைப்பு பலமாக இருக்குது. அப்படி கொஞ்சம் புதியவர்களுக்கு 2016 கொடுத்துருந்தீங்க, வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க. 2021 எதிர்கட்சியாக வந்து கொஞ்சம் கடுமையான காலம்னு சொல்லலாம். 2027 வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல சார்? அதாவது இது கட்சி தொடர்பான ஒரு செய்தி. எங்கள் கட்சியின் சார்பாக யார் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியது எங்கள் கட்சியினுடைய குழுதானே தவிர வெளியிலிருந்து பேசக்கூடியவர்கள் அல்ல. எங்கள் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு எங்கள் கட்சியினுடைய நலன் என்ன, யார் வந்து சமுதாயத்தின் குரலாக சிறப்பான முறையில் சட்டமன்றத்தில் பணியாற்றுவார் என்பதை அறிந்து புரிந்து எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ நான் போட்டியிட்டேன், எங்கள் பொதுச்செயலாளர் அப்துல் சமத் போட்டியிட்டார். இந்த அப்துல் சமத் வந்து 2021 தான் போட்டிடுறார். ஆனால் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் 2009 இருந்து ஆரம்பித்து பல்வேறு நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், உதாரணமாக சொல்லணுன்னா 2011 ஆம்பூர் தொகுதியில் மறைந்த எங்களுடைய அமைப்பு செயலாளர் அஸ்லம் பாஷா போட்டியிட்ட போது அதுக்கான தேர்தல் பொறுப்பாளராக அவர் தான் இருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தல்லையும் அதே தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளராக இவர் தான் இருந்தார். யார்? நம்முடைய அப்துல் சமத் தான் இருந்தார். நான் கூட வேடிக்கையாக சொன்னேன், இது வரைக்கும் மாப்பிள்ளை தோழனாக இருந்தீங்க, இனி மாப்பிள்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் 2021 அவரும் ஒரு இளைஞர் தான், அவர் வந்து போட்டியிட்டார். எங்கள் அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு உள்ளாட்சி மன்றங்களில், உதாரணமாக சொல்லப்போனால் பேரூராட்சி தலைவர்களாக, நகர்மன்ற உறுப்பினர்களாக, மாநகராட்சி உறுப்பினர்களாக ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்களை கொண்ட ஒரு பட்டாளம், எல்லாத்துக்கும் வந்து ஒரு பக்குவம், ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்போம். அமீரை போன்றவர்கள்லாம் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கோ, எங்களுக்கு ஆலோசனை அவரிடம் கேட்பதற்கோ அந்த நிலையில் இல்லை. எங்களுக்கு ஆலோசனை எங்கள் கட்சியை சார்ந்த
அமைப்பை சார்ந்த பல்வேறு கட்டத்தில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அவங்களுடைய இல்ல அமீர் மட்டும் இல்ல இல்லை சார். இல்லை நான் சொல்கிறேன் அமீரை போன்றவர்கள்னு இல்ல சொன்னேன். இல்ல அதான் சொன்னேன். ஏகபோக அதாவது ஏகமனதாக பல்வேறு தளங்களில் விவாதித்து தான் இதை வந்து முடிவெடுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜனநாயக ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்கள் அமைப்பு. இப்போ கூட பார்த்திங்கன்னா வருகின்ற அடுத்த மாதத்திலிருந்து தொடங்கி கிளையிலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் தனியாக ஒரு தேர்தல் ஆணையம் 3 நபர்களை கொண்ட தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடைபெறும். கிளையிலிருந்து தலைமை வரை தேர்தல் நடைபெற்று நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிக்கு இருக்குங்கிறது இல்லை சார், இந்த கேள்வி ஏன் வைக்கிறேன்னா, இப்போ இடதுசாரிகள் போல இப்போ கட்சி ஒரு தலைவர்னா ஒருத்தர் முடிவு எடுக்காமல் கட்சியில் இருக்க எல்லாரும் ஒன்று கூடி செயற்குழு பொதுக்குழு போட்டு முடிவு எடுக்கிறீங்க. அதே போல் ஏன் புதியவர்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு தான் விமர்சனம் வச்சேன். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அந்த கட்சி வந்து யார் புதியவர்கள்ங்கிறது போக எங்களுக்கு வந்து ஒரு 5 தொகுதி தர்றாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படியான ஒரு பணியை நாங்கள் செஞ்சுருக்கோம். உதாரணமாக 2016 நான் சொல்கிறேன், 2021 ராமநாதபுரம் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். ஓகே, சென்னை திருவல்லிக்கேணி தொகுதியில் அன்சாரிங்கிறவர் போட்டியிடுறாரு. அதே மாதிரி ஆம்பூர் தொகுதியில் அஸ்லம் பாஷா போட்டியிடுகிறார். இதில் கட்சியினுடைய தலைவர் நான். அன்சாரி அவர்கள் வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அஸ்லம் பாஷாங்கிறவர் அன்று வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி, அப்புறம் தான் திருப்பத்தூர் வந்துச்சு, அந்த வேலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், நடுநிலையில் உள்ளவர், அதுக்கும் கீழ்நிலையில் உள்ளவங்க, இப்படியான வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 நாங்கள் 4 தொகுதிகளில் போட்டியிடும்போது மாவட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் கூட தேர்தலில் போட்டியிட்ருக்காங்க. வருவது 2 தொகுதி தான். அப்போ அந்த 2 தொகுதியில் இப்போ வந்து உதாரணமாக நீங்கள் வந்து இந்த ஒன் டே மேட்ச் நடக்குது அல்லது 2020 மேட்ச்சு நடக்கும்போது கடைசி முக்கியமான இதில் வந்து எந்த மாதிரியான போலரை தேர்ந்தெடுப்பாங்க? புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போன்ட்டு அது வரைக்கும் போல் பண்ணாதவரையா தேர்ந்தெடுப்பாங்க? ஒரு விளையாட்டு போட்டியிலேயே அது நடக்கும்போது இது அரசியல் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக பணி. இதில் we will use our best bowlers, we will use our best batsmen so that our actions will be very effective. சார் உங்கள் கட்சியில் ரிசல்ட் ஓரியன்ட் இல்லை, உங்கள் கட்சியில் அனைவருமே உங்கள் பட்டறையிலேருந்து வந்தவங்க தானே சார்? எல்லா மாவட்ட செயல் பொதுக்குழு எல்லாமே உங்கள் பட்டறையிலேருந்து வந்தவங்க தானே சார்? ஆமாங்க. அவர்களுக்கு நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு 5 தொகுதி எங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்கள் குறிப்பிடுற மாதிரி நாங்கள் வந்து தலைமையிலேருந்தும் போட்டிகிட்ருப்பாங்க, மாவட்டத்திலிருந்தும் போட்டிகிட்ருப்பாங்க, சில சந்தர்ப்பங்களில் நகரத்திலிருந்தும் போட்டிகிட்ருப்பாங்க. அப்படியான வாய்ப்பு வரும்போது நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து எங்களுடைய இலக்கு வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஊராட்சி முதல் மாநகராட்சி வரை ஒரு சிறப்பான ஒரு களப்பணி ஆற்றி எல்லா இடத்துலையும் எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்போம். அதில் பெரும்பாலான வாய்ப்பு பெறக்கூடியவர்கள் இளைஞர்களாக தான் இருக்க போகிறாங்க. சார், நிறைவான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க. இதே நீங்கள் தனிச்சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்தால் இந்நேரம் அமைச்சரே ஆயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சிக்காரவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு ஆசையாக இருக்காது சார்? அபாரமான கற்பனை. முதலாவதாக ஒரு அமைச்சரவையில் சேரணும்னா ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சி நடத்தக்கூடிய அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டில் ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். அப்படியான ஒரு அமைச்சரவையில் இடம்பெறும்போது தான் மன திருப்தியுடன் செயல்பட முடியும். இப்போ தமிழ்நாட்டில் முதலாக ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைந்திருக்கின்றது. 1967க்கு பிறகு இப்போது தான் ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணி அமைச்சரவை அமைந்தது தமிழ்நாட்டில் ஒரு புதிய அனுபவம். இதில் இந்த கூட்டணி அமைச்சரவையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றது, அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிறது, அதே போல் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்திருக்கிறது, அதே போல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு சேர்ந்திருக்கிறது. இப்போ இந்த கட்சிகளுக்கு மத்தியில் எல்லா வகையிலையும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்குமா
அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து இவங்க அதிமுகவிலிருந்து சில உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி அவர்கள் உடனே நீங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க, இதெல்லாம் சரியான ஒரு முறையா அப்படின்னு நம்முடைய சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் உள்பட, நம்முடைய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் ப. சண்முகம் உள்பட பலரும் அந்த கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும், கொள்கை தெளிவும் சமூக நீதியில் பற்றாத உறுதியும் உள்ளவர்களை தான் நாங்கள் வந்து நிச்சயமாக ஆதரிப்போம். சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல், உதாரணமாக ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய வேதனையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களில் ஒரு சிறந்த வழக்கறிஞர், மதுரையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான். அவர் எந்த கட்சியும் சாராதவர். அவர் வந்து சென்ற ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மதுரை நீதிமன்றத்தில் அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர், அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக, அதாவது கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞராக, அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக பணியாற்றினார். தேர்தல் முடிந்து தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு தார்மீக ரீதியாக அந்த பதவியை வந்து அவர் அந்த பதவியை விட்டு பதவி விலகல் கடிதத்தையும் கொடுத்துட்டார். பதவி விலகல் கடிதத்தை கொடுத்த பிறகு அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், ராஜினாமா பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் சார் தொடர்ந்து எங்கள் கட்சியிலையும் எங்கள் ஆட்சியிலையும் மதுரை நீதிமன்றத்தில், அதாவது சென்னை நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக இருக்க வேண்டும் என்று செய்தி சொல்கிறாங்க. அவரை வந்து அதுக்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறாங்க. அவரும் வந்து ஒப்புக்கொள்கிறார். அதுக்கான நியமன கடிதம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு வந்து மறுக்கப்பட்டு வேறு ஒருவர் அந்த பதவியில் நியமிக்கப்படுறார். இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, திரைமறைவில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுல எனக்கு வரக்கூடிய தகவல் வந்து என்னென்னா, ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு வழக்கறிஞர் இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய ஆலோசகராக தாவேக அரசாங்கத்துக்கு, அதாவது வெளியில் தெரியாத ஆலோசகராக இருக்கார். அவர் தான் வந்து இந்த மாதிரி அஜ்மல் கான் நியமிக்கப்படுவதை அவர் தான் தடுத்தார் அப்படிங்கிற செய்திகள் வருகிறது. ஸோ அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக அஜ்மல் கான் நியமிப்பதற்கு அழுத்தம் அவரிடம் சொல்லப்பட்டதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. அதே போல் இல்லை, நாங்கள் வேறு ஆளை அப்பாயின்ட் பண்ணுறோம் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் அவர் வந்து அஃபிஷியலாக அதற்கு ஒப்புதல் கடிதம் கொடுக்கக்கூடிய சூழலில், இல்லை வேணாம் நாங்கள் வேறு ஆளை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதும் உறுதியான செய்தி. ஏன் இந்த மாற்றம் வந்துச்சு, இதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடியவங்க யார்? அதனால் இதில் வந்து ஒரு மர்மமான ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிச்சயமாக அமைச்சர் பதவியை தந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். சரி, எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.